ஏன் மனாக்கள் வராங்க தூங்கலாமா? முதலாவதாக இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள், பட்டிப்பொங்கல் வாழ்த்துக்கள், சகல வாழ்த்துக்களும் உத்தாகட்டும். ஒன்று ரெண்டு விஷயங்களை பற்றித்தான் நான் உங்களோட சில விஷயங்களை சொல்ல வந்தது. ஒன்று, இன்றைக்கு இலங்கையில் மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பேசப்படக்கூடிய விடயமாகவும் சவால்கள் விடக்கூடிய விடயமாகவும் இருக்கக்கூடியது வருகிற மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெற இருக்கக்கூடிய போர்க்குற்ற விசாரணைகள் அல்லது மனித தத்துவத்துக்கு எதிரான விசாரணைகள், கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, கிரைம்ஸ் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு இலங்கையில் மிக பரவலாக பேசப்படுவதும் இலங்கை அரசு தரப்பு ஊடகவியலாளர்களாலும் அரசு தரப்புள்ள அமைச்சர்களாலும் இன்றைக்கு சவாலுக்குள்ளாக்கப்படுற விடயமாகவும் நாங்கள் ஜெனீவாவில் வர எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ற விதமான விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்குது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2012ஆம் ஆண்டும் 2013ஆம் ஆண்டும் ஜெனீவாவில் 2 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அது இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த LLRC அறிக்கையினை நிறைவேற்றும்படி அது கோரியிருந்தது. கடந்த 2 வருடங்களாக அந்த விடயம் தொடர்பாக, அந்த கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக இலங்கை என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால், முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக, காணாமல் போனோரை கண்டுபிடித்தல் தொடர்பாகவோ அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாகவோ அல்லது இராணுவத்தை இங்கிருந்து வெளியேற்றி மக்களை மீள குடியேற்றுவது தொடர்பாகவோ அல்லது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பாகவோ இவையெல்லாம் LLRC அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள். இவை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான ப்ரோக்ரஸ், எந்த விதமான முன்னேற்றங்களும் அதில் கிடைக்கவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கம் அதற்கு மேலால் சென்று உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரு தமிழ் சிங்கள மக்களின் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு வருகின்றது, உலக நாடுகள் இந்த புரிந்துணர்வை குழப்ப பார்க்கின்றது, உலக நாடுகள் எடுக்கக்கூடிய எப்படியான நடவடிக்கைகள் சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் மேலும் மேலும் விரிசல்களை உருவாக்கும் என்ற சாரப்பட கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு பாணியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மாறாக நீங்கள் பார்த்தால் மக்களினுடைய மீள் குடியேற்றம் என்பது அது வலிகாமம் வடக்கில், கிளிநொச்சியில், முல்லைத்தீவு கேப்பாப்புலவில், மன்னாரில், திருவோணமலையில், சம்பூர், மூதூர் சம்பூர் போன்ற இடங்களில் எல்லாம் இன்னும் மீள் குடியேற்றங்கள் நடைபெறவில்லை என்பது மாத்திரமல்ல, மீள் குடியேற்றம் நடத்தப்பட மாட்டாது என்று சொல்கின்ற நிலையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2வது, உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கொடிகாமத்துக்கு அங்கால் ஆசைப்பிள்ளை ஏற்றத்தில் ஒரு புதிய பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இராணுவ படைத்தளம் ஒன்று, அது தனிநபர்களுக்கு உரித்தான காணியில் அந்த இராணுவ படை தலைமையகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய கருத்து என்னவென்றால், யுத்தம் முடிந்து இன்று வரை இராணுவ முகாம்கள், மேலும் மேலும் புதிய புதிய இராணுவ முகாம்கள், இராணுவ படை தலைமையகங்கள், இவையாவும் முக்கியமாக மக்களினுடைய தனிப்பட்ட நபர்களினுடைய காணிகளில் தொடர்ந்து செய்கின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இராணுவ முகாம்களுக்காக தனிப்பட்ட மக்களினுடைய காணிகள் இராணுவத்தினரால் சட்டபூர்வமற்ற வகையில்
கபலீகரம் செய்யப்படுவது என்றுதான் நான் சொல்லுவேன். சட்டபூர்வமான முறையில் அல்ல, சட்டபூர்வமற்ற முறையில் இது தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் காணாமல் போனோர் தொடர்பாக இப்போ ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள். இந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு 5000க்கு மேற்பட்ட மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த 5000க்கு மேற்பட்ட மனுக்கள் தொடர்பாக எவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது போன்ற அந்த விடயங்களும் கூட இன்னும் முழுமையாக இல்லை. 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் பேச்சுவார்த்தை என்பதற்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் மேலும் மேலும் விரிசல்களை உருவாக்குகிறதே தவிர, அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ச்சியான அவர்கள் இராணுவ முகாம்களை அமைத்தல், மக்களை மீள குடியேற விடாமல் தடுத்தல், மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்தல் போன்ற பல காரணங்களால் சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விரிசல் அதிகரிக்கிறதே தவிர, இலங்கை அரசாங்கம் சொல்கின்றது போல சிங்கள தமிழ் மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஒற்றுமைப்பாடு அல்லது அவர்கள் சொல்கின்ற ரீகன்சிலியேஷன், அந்த புரிந்துணர்வு என்பது ஏற்படுகிறது என்பது ஒரு பொய்யான பிரச்சாரம் என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இலங்கை நாடு என்பது, இலங்கை அரசாங்கம் என்பது தனது பிரச்சனையை கையாள தகுதியற்ற ஒரு அரசாக தன்னை பிரகடனப்படுத்தியிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை தொடர்பாக எந்த விடயத்தையும் கையாள்வதற்கு ஒரு தகுதியற்ற அரசாக தன்னை மாற்றியிருக்கின்றது. அது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் தகுதியல்ல, தமிழ் மக்களினுடைய சாதாரணமான விஷயங்களை கையாள்வதற்கு, யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்பட்ட விடயங்களை கையாள்வதற்கும் தான் தகுதியற்ற அரசு என்பதை இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விசாரணை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது இன்னும் அந்த விசாரணை தேவை என்பது பலப்படுத்தப்படுகின்றதே தவிர, அந்த விசாரணை தேவையில்லை என்றோ இலங்கை அரசாங்கம் சரியான வழியில் செல்கின்றதோ என்ற எந்த விதமான ஒரு நிலையும் இங்கு இல்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது ஒரு விடயம். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு நீதியான, நியாயமான, சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஒன்றினூடாக மாத்திரம்தான் தமிழ் மக்களினுடைய யுத்தத்தில் தமிழ் மக்கள் இழந்த இழப்புகளுக்கான தீர்வுக்கு அப்பால் இனப்பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டுமாக இருந்தாலும் கூட இந்த விசாரணை என்பது அவசியம் என்பது எங்களுடைய தெளிவான முடிவு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2வது ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டும். நேற்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருந்த விடயம், பசில் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அண்மை காலத்தில் அவர்கள் எடுத்த புள்ளி விவரம் என்பது, அந்த புள்ளி விவரம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிழையான கருத்துக்களை சொல்வதாகவும், ஏனென்றால் வெளியில் ஒரு பிழையான விஷயங்களை கொண்டு செல்வதனூடாக அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். யுத்தம் முடிந்து இந்த 4 வருடங்கள் பூர்த்தியாகிற ஒரு சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த யுத்தத்தால் ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாக எந்த விதமான ஒரு தரவுகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அது காணாமல் போனோர் சம்பந்தமாகவோ, யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமாகவோ, அல்லது அழிவுகள் சம்பந்தமாகவோ, வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாகவோ, புனருத்தாரண விடயங்கள் சம்பந்தமாகவோ எந்த விதமான ஒரு தரவுகள் திரட்டலையும் கடந்த 4 வருஷங்களாக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. மாறாக வருகின்ற மார்ச் மாதம் ஜெனீவாவில் இவ்வாறான யுத்த குற்றங்கள் தொடர்பான ஒரு விசாரணை இருக்கிறது, அல்லது விசாரணை தொடர்பான ஒரு கூட்டம் நடக்க இருக்கின்றது என்ற அடிப்படையில் பொய்யான தரவுகளை வெளிநாடுகளுக்கு கொடுப்பதற்காக மிக மிக அவசரமாக ஒரு முழுமையற்ற ஒரு விண்ணப்ப படிவத்தை தயாரித்து, அந்த விண்ணப்ப படிவத்தினூடாக தாங்கள் விரும்பிய ஒரு தரவுகளை திரட்டி அதனை சர்வதேச சமூகத்திற்கு கொடுத்து ஒரு பிழையான தரவுகள், அதாவது இங்கு கொல்லப்பட்டோருடைய எண்ணிக்கை குறைவு, காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை குறைவு போன்ற பல பிழையான தரவுகளை வெளியில் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த
கணக்கெடுப்பு என்ற ஒரு விடயம் கடந்த மாதம் இங்கே நடத்தப்பட்டது. மிக மிக அவசரமாக நடத்தப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிழைகளை சுட்டிக்காட்டியது, பாராளுமன்றத்தில் இந்த பிழைகளை சுட்டிக்காட்டியது, வெளியில் இந்த பிழைகளை சுட்டிக்காட்டியது. இது சரியான முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டது. ஆனால் எந்த மாற்றங்களும் அங்கு நடைபெறவில்லை. மாறாக அந்த பிழையான விண்ணப்ப படிவத்தில் பிழையான தரவுகளை திரட்டி அது சரியானவை என்ற ஒரு பொய்யான விவரத்தை வெளிநாடுகளுக்கு கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் அண்மையில் வவுனியாவில் நடந்த எமது கூட்டத்தில் இந்த புள்ளி விவரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது மிக மிக தவறானது என்று கூறியிருந்தோம். ஆகவே பசில் ராஜபக்ஷ அவர்கள் கூறுவது போன்று பிழையான தரவுகளை வெளியில் கொடுக்க முயற்சிப்பது இலங்கை அரசாங்கமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல. நாங்கள் ஒரு உண்மையானதும் நேர்மையானதுமான தரவுகள் தேவை. அந்த தரவுகள் என்பது மக்களுடைய மேல் குடியேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, ஒரு சரியான திட்டமிடல்களுக்கு இந்த புள்ளி விவரங்கள் தேவை. அது சரியான புள்ளி விவரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மூன்றாவதான ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், மாகாண சபை தேர்தல்கள் நடந்து ஏறத்தாழ 4 மாதங்கள் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வடக்கு மாகாண நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதென்பதில் இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரம் வடக்கு மாகாண சபைக்கு அந்த ஒத்துழைப்பை வழங்குகின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் மாகாண முதலமைச்சருக்கு உரித்தான மாகாண சீஃப் செக்ரட்டரி, முதன்மைச் செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளரை நியமிப்பது என்பது மாகாண முதலமைச்சரினுடைய ஒப்புதலுடன் ஜனாதிபதி செய்ய வேண்டிய ஒரு கடமை. இங்கே முதலமைச்சர் தெரிவாகி வந்த பொழுது ஒரு முதன்மைச் செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளர் இருந்தார். அவர் ஆளுநரால் நியமிக்கப்பட்டவராக இருந்தார். ஆகவே முதலமைச்சர் அவரை மாற்றி இன்னொருவரை கொண்டு வருவதற்கு விரும்பினார். அது அவருக்கு உரித்தான உரிமை. அவர் ஒரு திறமையான நிர்வாகத்தை நடாத்த வேண்டுமாக இருந்தால் அவர் தான் விரும்பிய ஒரு தலைமைச் செயலாளரை நியமிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது. அதனை பல கடிதங்கள் மூலமாக அவர் ஜனாதிபதிக்கு தெரிவித்தார். 3 மாதமாக அது முடியாத பட்சத்தில் கடந்த மாதம் அவர் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து இந்த மாற்றங்களை வலியுறுத்தி இருந்தார். இந்த மாற்றங்கள் தேவை என்பதை வலியுறுத்தி அதற்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கூறியிருந்தார். ஆனால் அது கூறப்பட்ட பின்பு கூட இன்று வரை யாழ்ப்பாணத்தில் அல்லது வடமாகாணத்திற்கான தலைமைச் செயலாளரை நியமிப்பதற்கான அந்த உத்தரவாத கடிதம் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமை இன்று இருக்கின்றது. இது என்னத்தை காட்டுகின்றது என்றால், இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு ஒரு விடயத்தை சொல்கின்றது, நாங்கள் ஜனநாயகவாதிகள், நாங்கள் வடக்கு மாகாண தேர்தலை நடாத்தி இருக்கின்றோம், வடக்கு மாகாணத்தில் ஜனநாயகம் கொடிகட்டி பறக்கிறது. வரக்கூடிய எல்லோருக்கும் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் வடக்கு மாகாண தேர்தலை நடாத்தி முடித்திருக்கின்றோம், அங்கு பிழையான முறையில் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எங்கள் மீது ஐயங்கொள்ள வேண்டும் என்ற அந்த அவசியம் இல்லை என்று கூறக்கூடிய அரசாங்கம், அவ்வாறு 3/2 பெரும்பான்மையுடன் வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிர்வாகத்தை நடாத்துவதற்கான எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்காமல், ஏனென்றால் அதிகாரம் அவர்களிடம் இன்னும் இருக்கிற காரணத்தால் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்காமல் இந்த மாகாண சபையை இன்னும் நகர விடாமல் செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அவலப்போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாகாண சபை எதனையும் செய்யவில்லை என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் நிச்சயமாக மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையுடன் வாக்களித்திருந்தார்கள். மாகாண சபை கூடாக குறைந்தபட்சம் தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது அபிவிருத்திகள் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த நடவடிக்கைகள் இருந்தன. ஆனால் இலங்கை அரசாங்கம் 4 மாதங்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இன்னும் அதற்கான ஒப்புதலை கொடுக்காமல் இழுத்தடித்து வருவதானது நிச்சயமாக வடக்கு மாகாண நிர்வாகம் என்பது நடக்கக்கூடாது என்பதில், அவ்வாறு செய்வதனூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய
வடக்கு மாகாண நிர்வாகம் என்பது நடைபெறவில்லை என்பதை காட்டி அது நிர்வாகத்தினுடைய பலவீனம், இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற விதமான கருத்துக்களை வெளியில் கூறுவது என்ற ஒரு போக்கு இருக்கின்றதே தவிர அந்த நிர்வாகம் ஒழுங்குமுறையாக செயற்படுவதற்கான அந்த ஒத்துழைப்பை ஜனாதிபதி கொடுக்காமல் இருப்பது மிக மிக தவறான நடவடிக்கை. என்னமும் கூறுவதாக இருந்தால் அவர் அடிக்கடி கூறிக்கொள்வார், இலங்கை அரசாங்கத்திற்கு, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது, ஆகவே அந்த வகையில் மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் இலங்கை ஜனாதிபதி அவர் என்ன கருத்தையும் தெரிவித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அந்த அடிப்படையில் தான் மஹிந்த சிந்தனை என்று சொன்ன அவரது வேலை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 3/2 பெரும்பான்மை கூடாக மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையை ஜனாதிபதி கௌரவிக்க வேண்டும். தனக்கு கொடுத்த ஆணை கௌரவிக்கப்படுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்த ஆணையை ஜனாதிபதி அவர்கள் கௌரவிக்க வேண்டும். அது ஒரு ஜனநாயக பூர்வமான ஆணை என்பதை அவர் கௌரவிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் பேர் அவருக்கு பற்றிருக்குமாக இருந்தால், அதனை அவர் ஏற்றுக்கொள்பவராக இருந்தால் அதை அவர் கௌரவித்து இந்த நிர்வாகம் திறம்பட நடக்கக்கூடிய முறையில் அவர் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். மாறாக ஒரு அமைச்சரின் அலுவலகத்தில் தலைமைச் செயலாளர் சென்று பத்திரிகையாளர் மகாநாடு நடாத்தி அவர் தனது கண்ணீர் காவியத்தை சொல்வதற்கு அனுமதிப்பது என்பது இலங்கை அரசாங்கம் அந்த முதன்மை செயலாளருடன் சேர்ந்து இந்த மாகாண நிர்வாகத்தை பங்கு பெற்றாமல் விடுகின்ற மாகாண நிர்வாகத்தை ஒழுங்குமுறையாக செயற்பட விடாமல் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் கொழும்பு சென்று SLAS யூனியனுடன் பேசி அதற்கு பிற்பாடு அவர் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை நடத்தியிருந்தார். பத்திரிகையாளர் மகாநாடு ரிசார்ட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்றது. அங்கிருந்து தான் அவர் செயற்படுகின்றார். ஆகவே எவ்வளவு தூரம் ஒரு அரசியல் பின்னணியுடன் இந்த விடயங்கள் நடைபெறுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் பின்னணி என்பது ஜனாதிபதிக்கு தெரியாமல் நடைபெறுகின்றதா, அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் ஒப்புதலுடன் நடைபெறுகின்றதா என்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது எழுப்பப்படுகின்றது. ஆகவே வடக்கு நிர்வாகம் சரியான முறையில் நடைபெற வேண்டும். மக்கள் கொடுத்த ஆணை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி ஒத்துழைக்க வேண்டும். இந்த விடயங்கள் நடைபெறாவிட்டால் நிச்சயமாக இந்த விடயங்களும் கூட சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைமை இப்படியே தொடருமாக இருந்தால் இதுவரையும் என்ன நடந்தது, தன்னால் ஏன் நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியவில்லை, ஏன் தன்னால் இவர்களை மாற்ற முடியவில்லை, ஜனாதிபதி இதற்கு உடந்தையாக இருக்கின்றாரா இல்லையா போன்ற விடயங்களை சர்வதேச சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு மாகாண நிர்வாகம் என்பது ஒழுங்காக நடைபெற வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய முக்கியமாக ஜனாதிபதியினுடைய ஒத்துழைப்பு தேவை. அதை ஜனாதிபதி அவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி. குறிப்பாக ஜனாதிபதியுடனான பேச்சுக்கள் 2 தடவையாக முதலமைச்சர் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுக்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் இந்த அமைச்சர் செயலாளர்கள் மாற்றம் என்பவை பிரஸ்தாபிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உத்தரவு பிறப்பிக்கவில்லையா, அல்லது இன்னும் ஏன் அந்த இழுபறிகள்? இறுதியாக ஜனாதிபதியுடன் நடந்த சந்திப்பு என்பது முக்கியமாக இந்த அதிகாரிகளை மாற்றுவது தொடர்பான சந்திப்பாக இருந்தது. முக்கியமாக தலைமைச் செயலாளரை மாற்றி புதியோர் தலைமைச் செயலாளரை நியமிப்பதும் ஏனைய செயலாளர்களை நியமிப்பதும் போன்ற சில விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அதற்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டது. ஒப்புதல் என்று நான் சொல்வது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அவ்வாறான கடிதங்களில் ஜனாதிபதி கையெழுத்து வைத்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இது ஒரு அரை மணி 1 மணி நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள். ஆனால் இந்த கூட்டம் நடந்தது டிசம்பர் மாதம் எத்தனையாம் தேதி, கடைசி வாரத்தில் நடைபெற்றது. இப்பொழுது ஜனவரி மாதம் 2ஆம் வாரம் தொடங்கி வந்திருக்கின்றது. ஆனால் அப்போ 3 வாரங்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் கூட ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் அளித்தும் ஆனால் இதுவரையும் அதற்கான கடிதங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதும்,
இடைப்பட்ட காலத்தில் தங்களுக்கு எதிரான ஒரு உயிருக்கே அச்சுறுத்தல் வரக்கூடிய நிலைமை தனக்கு இருப்பதாக தலைமைச் செயலாளர் பத்திரிகையாளர் மாநாடு நடத்துவதும், அது அமைச்சரின் காரியாலயத்தில் நடத்துவதும், இதெல்லாம் மக்கள் மத்தியில் வேறு விதமான ஒரு படத்தை காட்டுகின்றது. அரசாங்கமும் இணைந்து இவ்வாறான செயற்பாட்டை செய்கின்றதா? ஆகவே இந்த நிர்வாகம் முடக்கப்பட போகின்றதா, முடக்குகிற சூழலை உருவாக்குகிறார்களா என்ற நம்பிக்கை இனங்களை அது உருவாக்குகின்றது. ஆகவே இது 1 மணி நேரமோ அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் வாரக்கணக்காக செய்யப்படவில்லை. அவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பின்னாலும் கூட செய்யப்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய முடியும். வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தொடரின் போது ஜெனீவா அடுத்த கூட்டத்தொடர் முடியும் வரை ஜனாதிபதியான சந்திப்புகளை தவிர்ப்பதென தீர்மானிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் சந்திப்பு நடக்க போவதாக தகவல்கள். அதாவது சந்திப்பு என்பது இது முழுக்க வடக்கு மாகாண சபை சம்பந்தமான விடயம். இது அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயம் அல்ல. ஜனாதிபதிக்கும் எங்களுக்கும் இடையில், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பான சந்திப்புகள் நடைபெறாது என்று கூறப்பட்டதே தவிர, இது வடக்கு மாகாணம் சம்பந்தமான நிர்வாகம், வடக்கு மாகாண முதலமைச்சரும் இலங்கை ஜனாதிபதி என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் ஏற்பட்ட சந்திப்பை தவிர, இது இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாகவோ அல்லது ஜெனீவா பேச்சுக்கள் தொடர்பான விடயமாகவோ அந்த விடயங்கள் தொடர்பாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது முழுக்க வடமாகாண நிர்வாகம் தொடர்பாக வடமாகாண முதல்வர் எடுத்த முடிவை தவிர, இது கூட்டமைப்பு இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எடுத்த முடிவல்ல. ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிற வடமாகாண சபை தேர்தல் நடத்திட்டோம், தேர்தலூடாக ஜனநாயகம் வழங்கப்பட்டிருந்தது. அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அதிகாரமுள்ள மாகாண சபை இந்த நிர்வாக கட்டமைப்பு இது 4 கூட்டத்தொடர் நடத்திட்டேன். இது பற்றி அங்கே அவர்கள் எதுவுமே பிரஸ்தாபிக்காமல், அதாவது சொல்லிக் கொடுத்ததாக எதுவும் செய்யாத சொல்ல காணப்படுகிறது. நான் நம்புகின்றேன், மாகாண முதலமைச்சர் ஒரு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் இந்த நிர்வாகத்தை சரியான வழிமுறையில் கொண்டு செல்வதற்கான பல முயற்சிகளை கடந்த சில மாதங்களாக எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாமல் எவ்வாறு இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு செல்வது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதன் காரணமாக நடைபெற்ற தனக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இருந்த கடித தொடர்புகள் தொடர்பாகவோ ஏனைய விடயங்கள் தொடர்பாகவோ அவர் பிரஸ்தாபித்துக் கொள்ளவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் அவர் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறாரான்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புகின்றது. ஒப்புதல் கொடுத்தும் கடிதங்கள் கொடுக்கப்படாமை, மாற்றங்களுக்கு அனுமதிக்கப்படாமை போன்ற விஷயங்கள், அது தொடர்ந்து ஏமாற்றும் விடயங்கள் நடைபெறுகின்றதா, இல்லை அரசாங்கம் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன், அதாவது தான் நான் உங்களுக்கு அப்போது சொன்னேன், அதாவது மாகாண நிர்வாகம் தொடர்பாக அரசாங்கம் என்ன சிந்தனையில் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு நிலைமை நான் நம்புகின்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறப்பதான் நான் கருதுகின்றேன். அமெரிக்காவின் போக்குற்ற விவகாரங்களுக்கான உதவி ஆலோசகர் பின்னராக அடுத்து வருகிற ஜெனீவா கூட்டத்தொடரில் எவ்வாறானதொரு மாற்றங்கள் முன்வைக்கப்படும் ஒரு ஊடக பேச்சாளர்கள் வகை தாங்கள் ஏதாவது இது ஒரு தனிப்பட்ட விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது. யுத்தத்துக்கு பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகள், யுத்தத்துக்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகள், இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், வர இருக்கிற தீர்மானம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் ஐநா சபையினுடைய நிபுணர்கள் 3 பேர் கொண்ட நிபுணர்களோ இலங்கையில் யுத்த குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றது, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கின்றது. அந்த ஆலோசனைக்கு பிற்பாடுதான் 2 தீர்மானங்கள் ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையகத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, இங்கு வந்த ஐநா ஆணையத்தினுடைய கமிஷனர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இங்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் கொடுத்த வாய்மொழி மூலமான அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இலங்கையில் போர் குற்றங்கள் நடந்திருக்கின்றது, ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். வருகிற மார்ச் மாதம் எழுத்து மூலமான அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்ல இருக்கின்றார் என்பது கவனத்தில் எடுக்கப்படும். 2வது,
இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருப்பது அமெரிக்கா. இந்த தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதால் அமெரிக்கா இப்பொழுது ஸ்டீஃபன் ரெப் என்று சொல்லி சொன்ன போர்க்குற்றங்கள் தொடர்பில் நிபுணத்துவம் பெற்றவரை இங்கே அனுப்பி வைத்து இங்கு என்ன நிலவரங்கள் என்ன நடைபெற்றிருக்கின்றது போன்ற விடயங்களை அவர்களும் தமது கவனத்தில் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களும் இதனுடன் இணைக்கப்படும். இது மாத்திரமில்லாமல் LLRC அறிக்கை என்பது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் சர்வதேச விசாரணை தவிர்க்க முடியாது என்பதை இங்கிலாந்து பிரதமர் யாழ்ப்பாணம் வந்திருந்த சமயத்தில் கூறியிருக்கின்றார். ஆகவே இலங்கை அரசாங்கம் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த விசாரணைகளை தான் செய்யக்கூடிய வலு அதற்கு இல்லை என்பதை அது மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது. இந்த நிலையில் நான் நம்புகின்றேன் அந்த வருகின்ற மார்ச் மாதம் ஜெனீவாவில் இன்னொரு தீர்மானம் வருவது தவிர்க்க முடியாதது. அந்த தீர்மானம் என்பது நாங்கள் நம்புகின்றோம் ஒரு சர்வதேச விசாரணையை கோரியதாக அந்த தீர்மானம் இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான ஒரு தீர்மானத்தின் ஊடாகத்தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய போர்க்குற்றங்களோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் ஒரு இறையாண்மை உள்ள நாடு, ஆகவே அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் ஒரு எக்கால தொனியில் பேசினாலும் கூட, ஆனால் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களின் அடிப்படையில் இந்த பிரேரணை வருவதென்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அந்த பிரேரணைக்கான ஆதரவை தேடிக்கொள்வதற்கு 24 நாடுகளினுடைய ஆதரவு அதற்கு தேவை. அந்த ஆதரவை தேடிக்கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, புலம்பெயர் தமிழ் மக்கள், இப்படி பல்வேறுபட்ட சக்திகளும் அதற்காக தொடர்ச்சியாக வேலை செய்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இயன்ற வரையில் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காணாமல் போன தொடர்பாக ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற விசாரணை குழு தனது விசாரணைகளை கிளிநொச்சியில் அடுத்து வருகிற நாட்கள் ஆரம்பிக்க போகின்றது. வடகிழக்கிலிருந்து 11,000 வரையான முறைப்பாடுகள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக, சேகரிக்கப்பட்ட சில தரப்புகளால் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இவ்வாறு பல காணாமல் போன தொடர்பான விசாரணை குழுக்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த விசாரணை குழு என்னவாக இருக்கும், எவ்வாறான பயணத்தை மேற்கொள்ள முடியும் என இது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதுவும் கூட திரும்பவும் ஜெனீவாவினுடைய அந்த ஜெனீவாவினுடைய கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடியதை ஒட்டித்தான் இந்த விசாரணை கமிஷன் போன்ற விஷயங்களும் கூட இங்கு வந்திருந்தது. ஏனென்றால் நான் சொன்னது போன்று ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதை ஒட்டி இந்த விசாரணை கமிஷன்கள் நடைபெற்று அந்த மக்களுக்கு காத்திரமான நம்பத்தகுந்த தீர்வுகள் ஏற்படுத்தப்படுவதற்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது அவ்வாறானது அல்ல. இன்று வரை மக்கள் தாங்களாக முன்வந்து நீங்கள் கூறியவாறு 11,000 பேருடைய காணாமல் போனோருடைய மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், மக்கள் பல்வேறுபட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலேயோ முன்னர் இங்கிருந்த ICRCயிடமோ பல்வேறுபட்ட இடங்களில் தமது பிள்ளைகள் தமது கணவன்மார் காணாமல் போயிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவித்திருக்கின்றது. அந்த விவரங்கள் எதுவும் இவர்களால் இதுவரை திரட்டப்படவில்லை. பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை மாத்திரம்தான் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு குழு என்பது முதல் கட்டமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகளிடமிருந்து எவ்வளவு தூரம் அந்த மனுக்கள் இருக்கிறதோ அதனை முதல் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு வேண்டா வெறுப்பாக செயற்படக்கூடிய ஒரு குழுவை தவிர ஒரு நீதியாக நேர்மையாக காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முழு உரித்துக்களையும் அதிகாரங்களையும் கொண்டதாக இது இல்லை என்பது மாத்திரமல்ல, இது ஒரு சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விசாரணை கமிஷன் தான். ஆகவே இவர்களிடமிருந்து நாங்கள் நம்பிக்கையாக இதனையும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் என்ற வகையில் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னம் அதாவது ஈழநாட்டு ஜனநாயக கட்சியால் வெளியிடப்பட்ட தினமரசு பத்திரிகையில் செய்தி வந்தது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்ததாக, அதாவது வடபகுதி முஸ்லீம்களை வெளியேற்றினது ஒரு இனச்சுத்திகரிப்பு என்று சொல்லி அவர் சொன்னார். ஒரு செய்தி வெளிவந்திருந்தால் உண்மை அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா, சொன்னாரா? நான் அறிய அவர் சொன்னதாக எனக்கு தெரியாது. அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அது சுமந்திரனுடைய கருத்தாக இருக்குமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறான ஒரு கூட்டத்தை நடாத்தி எங்களுக்குள்ள அவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இல்லை. இவ்வாறான ஒரு நிகழ்வென்று அப்படியான ஒரு முடிவையும் நாங்கள் எடுக்க இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது அவருடைய கருத்தாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு கருத்தை அவர் எங்கேயும் பேசியதாக நான் கேள்விப்படவில்லை. இப்போ நீங்கள் இந்த வடக்கு மாகாண சபை நிர்வாகத்தை கொண்டு நடத்துறதுக்கு ஜனாதிபதியோ இலங்கை சார்ந்த ஒத்துழைக்க இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் நடத்தப்படுற பெரும்பாலான பிரதேச சபைகளில் அந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்தி எல்லாமே அவைகளுக்குள்ளேயே பிரச்சனை வந்து அந்த இதுகளை என்ன மாதிரி அது இப்போ நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அது ஒரு அவ்வாறு பிரதேச சபை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் அவ்வாறு செயற்படக்கூடாதென்றும், அவ்வாறு செயற்பட்டால் அதற்கான அவர்கள் கட்சியிலிருந்து விலத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறோம். வலிகாமன் கிழக்கு பிரதேசிய சபை அவ்வாறு நடைபெற்றது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில். ஆகவே உள்ளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் நான் இல்லை என்று சொல்லலை. ஆகவே அவ்வாறான அவர்களுக்கு எதிராக உடனடியாகவே இப்பொழுது அவர்களை தற்காலிகமாக கட்சியிலிருந்து விலத்தி இருப்பதாக தமிழிசை கட்சியினுடைய செயலாளரால் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் இப்பொழுது கட்சியிலிருந்து தற்காலிகமாக விலத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். விசாரணையில் நிச்சயமாக அவர்கள் தவறான முறையில் நடந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முற்றுமுழுதாக கட்சியிலிருந்து மாத்திரமல்ல, அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர் உள்ளூராட்சி சபை உறுப்புரிமையிலிருந்தும் அவர்கள் அகற்றப்படுவார்கள். ஆகவே கட்சியினுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக நடக்கின்ற பட்சத்தில் அந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதனை மீறி நடந்திருக்கின்றார்கள். உடனடியாக தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் மீது அந்த கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றது. அது சரியான முறையில் முடிவடையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் என்ற வகையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கேமரோனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில நடந்த சந்திப்பு தொடர்பான செய்தி வந்து இலங்கையில் உள்ள ஊடகங்கள் இதுலேயுமே அடுத்த நாள் வெளிவந்த மாதிரி தெரியல. ஆனால் இந்து பத்திரிகையிலே அடுத்த நாள் தலைப்புச் செய்தியை முன்பக்கத்தில் முழு டீட்டெயிலும் அப்படியே வந்தது. அதே நீங்கள் இலங்கை ஊடகங்களை புறம் தள்ளி போட்டு வெளிநாட்டு ஊடகங்களுக்கு மட்டும் அந்த செய்தியை நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் கட்டாயம் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் உண்மையை சொல்ல போனால் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளனை தவிர முதலமைச்சருக்கும் மாகாண சபைக்கான ஊடக பேச்சாளர் அல்ல. இருந்தாலும் எனக்கு தெரிய வெளிநாட்டு பிரதமரோட முதலமைச்சர் எனக்கு தெரியாது. இலங்கை பத்திரிகையிலும் வந்திருந்தது. ஆனால் எனக்கு தெரியல அது எவ்வளவு தூரம் அங்கே வந்தது இங்கே வரா போனதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை நான் சம்பந்தனுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்களும் இதே விஷயத்தை முதலமைச்சருக்கும் சம்பந்தனுக்கும் சொல்லுங்கள். உங்களை அப்படி புறந்தள்ளுவது அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அல்ல. அது சரியான விஷயம் என்று நான் ஏற்றுக்கொள்ளலை. முந்தனாவது ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல ஒரு கட்சி உருவாக போகுது அப்படின்னு சொல்லி அதோட கூட்டமைப்புக்கு எதிரான கட்சிகள் ஒன்றிணைன்னு சொல்லி அதில் தமிழ் விடுதலை கூட்டணியின் தலைவரும் போயிருக்கிறார். அப்போ இந்த அமைப்பு தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? கூட்டமைப்பு அமைப்பு அவர்கள் சந்தித்து பேசியதாக நாங்கள் அறிகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து திரு ஆனந்த சங்கரி அவர்கள் விலத்தப்பட்டதாக எதுவும் கிடையாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலுக்கு பிற்பாடு இந்த 5 கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இதுவரை சந்தித்து பேசியதாக இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை. சில பல விடயங்கள் தொடர்பாக மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வவுனியாவில் நடந்த கூட்டம் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றதை தவிர 5 கட்சிகளும் இணைந்து அடுத்த கட்டங்கள் தொடர்பாக ஒரு உத்தியோகபூர்வமான முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை. ஆனால் ஆனந்த சங்கரி அவர்கள் விரக்தி அடைந்தோ ஏதோ ஒரு நிலையில்
இபிடிபி வேறு சில கட்சிகளுடன் இணைந்து அவர் நேற்றைய கூட்டத்தில் பங்கு பெற்றிருப்பதாக பத்திரிகை வாயிலாக அறிகிறோம். இல்லை, மாகாண சபை தேர்தல் பிரச்சார காலத்தில் அவர் தன்னை ஓரம் கட்டி தன்னை தோற்கடிக்கணுன்றதுக்கான செயற்பாடுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்கள் ஈடுபட்டால் பகிரங்கமாக சொல்லியிருக்கார். குறிப்பாக வெளிநாட்டு உறவினர்களுக்கு சொல்லியிருக்கார். இது தேர்தல் என்று ஒன்று வருகிற பொழுது விருப்பு வாக்குகள் என்றொரு பிரச்சனை இருக்கிற பொழுது இதை யாரை ஓரங்கட்டினம் இதெல்லாம் சரியென்று நான் வாதிட வரையில்லை. ஆனால் ஒரு தேர்தலுக்குள்ள இது நடக்கிறது இயல்பானதாக ஒன்றாக இருக்குது. இது சரியென்று நான் வாதிட வரையில்லை. அவை என்ன போட்டி போர் ஒவ்வொருத்தரும் தான் வெல்ல வேணும், விருப்பு வாக்கை பெற்றுக்கொள்ள வேணும். இதில் என்னை பொறுத்தவரை ஆனந்த சங்கரி விருப்பு வாக்கை பெற்றுக்கொள்ள தவறி இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல முடியும். அது பல காரணங்கள் இருக்கலாம். ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம், மக்கள் அவருக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கலாம். அந்த காரணிகள் என்னென்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் உங்களுக்கு நீங்களும் ஆராய்ஞ்சு பார்க்கலாம், நாங்களும் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆனால் இதனுடைய பொருள் உடனடியாக நாங்கள் போயிட்டு என்னென்னு சொல்கிறது இன்னும் திரும்பவும் ஒரு குரூப்பை உருவாக்குறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முந்தையும் பல காலத்துக்கு முன்னுக்கு ஒரு தமிழர் ஃபோரம் ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அது ஏற்கனவே இவர்கள் இருந்தவர்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன் திரும்பவும் அவ்வாறான ஒரு அமைப்பு முறையொன்று கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் அறிஞ்ச வரையில் அவர்களுக்குடைய கருத்து ஒற்றுமைப்பாடுகள் இல்லாதால் அந்த கூட்டம் ஒரு விதமான தீர்மானமின்றி முடிவடைந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த விடயங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவனத்தில் எடுத்து செயற்பட வேணும். நன்றி.